பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. இயேசுவே இயேசுவே கம்யூனியன் ஆட்டுக்குட்டியானவரே. எங்கள் இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. ஆமாம்பா, எங்கள் இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. எங்கள் இயேசுவே இயேசுவே ஆட்டுக்குட்டியானவரே. எஸ் ஃபாதர், எங்களுக்கான ஞானத்தையும் ஐஸ்வர்யம் கனத்தையும் மகிமையையும் மேன்மையும் பெற்று தந்த அப்பா ஆட்டுக்குட்டியானவரே உமக்காக நன்றி அப்பா. அப்பா நீர் கர்த்தாவே நான் உம்மோடு கூட மரித்ததற்காக நன்றி அப்பா. பாவம் அறியாதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், என்னுடைய பாவங்களுக்காக நானாகவே மரித்து நானாகவே உயிர்த்தெழச் செய்த அந்த மீட்பராம் கிறிஸ்துவுடைய அந்த வல்ல பிற ரத்தத்தை அறிந்தவர்களாக அதை புசிக்கும் பொழுது நம்மளுடைய ஞானமும் நம்மளுடைய ஐஸ்வர்யமும் பெருகும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ 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 கர்த்தாவே. அப்பா எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய சபையில விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்துல உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அது 1000 மடங்கு இந்த வார்த்தையின்படியே பெருகுவதாக. எஸ், இந்த வார்த்தையின்படி நீர் எனக்கு தந்த வார்த்தையின்படியே அப்பா அப்பா whoever sow this in this land, கர்த்தாவே அது 1000 மடங்கு அவர்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தகப்பனே அப்பா தகப்பனே இந்த ஊழியத்திற்கு என்று விதைக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். ரபாதியாந்தரே பரபோ ஷடரபரபலபோ ஓதியாந்தரே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி செலுத்துறோம்ப்பா இயேசுவின் நாமத்துல அப்பா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி 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 அப்பா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வாரத்திலும் எப்படி சொல்றது, ஜூன் மாதத்தோடைய இறுதி வாரத்துல இருக்கிறோம். அது இல்லாம இது என்னது, இந்த வருஷத்தோட 6 மாதங்கள் பாதி மாதங்கள் தாண்டி புதிய அடுத்த 6 மாதங்களுடைய அந்த மைய பகுதியில நம்ம இருக்கிறோம். ஸோ கர்த்தர் நல்லவர், இதுவரை நடத்தியவர், இனிமேலும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக வல்லவராக இருக்கிறார். ஆமென். மை கப் ஓவர்ஃப்ளோ. சொல்லுங்களேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அது வழிந்து கொண்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும். 1ஆம் தேதி நம்மளுடைய 14வது அஹாவா குவாட்ஸ், அதாவது 8 hours praise and worship. ஸோ கர்த்தர் நல்லவர். எப்படி போச்சுன்னு தெரியல. 14வது முறையாக மாதம் முதல் தேதியில 8 hour ப்ரேயர் நடக்குது. நீங்க விரும்புகிறவர்கள் நிச்சயம் இதில் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். அதாவது ஒரு நாள் அவருக்கு 1000 நாளை போலவும் 1000 நாட்கள் அவருக்கு ஒரு நாள் போலவும் இருக்கிறதுன்னு சொல்லுது. அப்போ நம்ம ஒரு நாள் 1 மணி நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணாவே நீங்க நினைக்கிற மாதிரி அது 1 மணி நேரம் கிடையாது. ஸோ நம்ம 8 hours போது நம்ம எத்தனையோ நாட்களுக்கான ஒரு விதையை நாம விதைக்கிறோம். ஸோ அவர் பிரசன்னத்துல இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வேற எங்கேயோ அற்புதம் நடக்கிறது இல்லை, நாம அவர் சமூகத்துல அமர்ந்து இருக்கும்போது இட் ஸ்டார்ட் ஹீலிங் ஃப்ரம்
டுவர்ட் இன்வெர்ட். நம்மளுடைய உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஸோ நிச்சயம் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ அது ஒன்று இருக்கு. அப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஜீவ வாசனை மினிஸ்ட்ரீஸ்னு இருக்கும். அதில் நாங்கள் வெள்ளிக்கிழமை 8:30க்கு ஒரு இது அப்லோட் பண்ணுறோம், லைஃப் ட்ராவல் வித் ஜே. நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் தேவன் என்னென்னலாம் செஞ்சாரோ அதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நிச்சயம் உங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பாதையிலே அது ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ அதை தொடர்ந்து பார்க்குற எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். சில பேர் எங்களை வாழ்த்துனீங்க, தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கீங்க. நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, சொல்லுங்களேன் மீண்டும். மை கப் ஓவர்ஃப்ளோஸ், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்பொழுதும் மாறாதவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த வாரத்திலிருந்து ஐஸ்வர்யம் என்ற தலைப்பில், ப்ராஸ்பெரிட்டி, செழிப்புன்ற தலைப்பில் நம்ம சில வாரங்கள், இது எத்தனை நாட்கள் போகுதுன்னு தெரியாது, ஆனால் நிச்சயம் இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்திலே, என் சபையிலே ஒரு மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் என்பதை விசுவாசித்தவளாக இந்த மெசேஜை நான் பிரகடனப்படுத்துகிறேன். இதை நிச்சயமாக இதை விசுவாசித்தீர்களான்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ பிப்ளிக்கலா வார்த்தையின்படி ஐஸ்வர்யம் என்ன, ஐஸ்வர்யம்னா என்னன்றதை அறிந்து கொண்டோம்னா we will prosper. சொல்லுங்களேன். வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஐஸ்வர்யத்தை புரிந்து கொண்டேன் என்றால் ஐ வில் ப்ராஸ்பர் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஒரு தவறான ஒரு ஒரு சுழற்சி இருந்து கொண்டே இருக்கு. ஒரு எதுக்கு ப்ராஸ்பரிட்டின்ற ஒரு வேர்டு கேட்டாவே அது என்னது, ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்றது இந்த சொல்றது ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ள இருக்குது. ஆனா பைபிள்ல ஆண்டவரே நிறைய நேரம் ஐஸ்வர்யத்தை பத்தி அதிகமா பேசியிருக்கிறார். அப்படின்னா ஐஸ்வர்யத்தை குறித்துதான் தேவன் அதிகமாய் பேசி இருக்கிறார். ப்ராஸ்பரிட்டின்னு சொன்ன உடனே எல்லாரும் இது தவறான உபதேசம், இது கள்ள உபதேசம்ட்டு காதை பத்திட்டு போயிடுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கு முன்பாக வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நிதானித்து கவனியுங்கள். நிச்சயம் தேவன் உங்களுடைய மனக்கண்களை பிரகாசமாக செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ ஒண்ணே ஒண்ணு, யூ வாண்ட் டு ரிசீவ். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊழியக்காரங்களா நின்று அங்க பிரசங்கிக்கும் பொழுது ஒரு அபிஷேகத்திலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி பெற்றுக்கொள்வீங்க? ஆமென்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள் என்ன பண்ணுது, ஒரே முறையாக நடக்கிறது. அது அப்படியே உங்க வாழ்க்கையிலையும் அது நடைபெறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா வசனம் சொல்லுது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். சோ அபிஷேகத்திலிருந்து பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில என்னவா மாறும்? அப்படியாகவே மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ ப்ராஸ்பரிட்டின்றது என்ன கிடையாது, கெட்ட வார்த்தை கிடையாது. ஆமென். சோ ப்ராஸ்பரிட்டின்றது எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, வேர்ட் ஆஃப் காட்ல இருந்து எதெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அதுல இருந்து கான்ட்ரவர்சியா இருக்கிறத நீங்க ராங் டீச்சிங்னு சொல்லலாம். ஆனா வேர்ட் ஆஃப் காட்ல இருந்து பேசுற ஐஸ்வர்யத்தை நீங்க என்ன பண்ணிட முடியாது, அசட்டை செய்து விட கூடாது. ஆமென். சோ இந்த நேரத்துல கண்களை மூடி, அப்பா எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். இந்த வார்த்தைக்குள்ள எங்களை அழைத்துட்டு போங்கப்பா. அப்பா அந்த செழிப்பின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் அப்பா தகப்பனை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். அப்பா வசனம் இப்படி சொல்லுது, அவருடைய வலது கையிலையும் இடது கையிலையும் எதை வச்சிருக்கிறாராம்? தீர்காயுசை வச்சிருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறாரு, கனத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் கைகளில் இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன என்பதை அறிந்து கொள்ள அப்பா let our mind be enlightened. எங்களுடைய இருதயம் அப்பா தகப்பனே பிரகாசிக்கட்டும். அப்பா எங்கள் மனக்கண்களை திறந்து விடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோ ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்களை பார்த்தா ஐஸ்வர்யன்ற வார்த்தையே என்ன இருக்கு, கெட்ட வார்த்தைன்றாங்க. இன்னொன்னு அவங்க கடவுளுடைய பிள்ளைகள் எதை பத்தி பேசக்கூடாது, ஐஸ்வர்யத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையிலையும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்தவரையும் பணம்ன்றது என்னது, இட்ஸ் நாட், அது இது கிடையாது, ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது கிடையாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நிறைய காரியங்கள்ல பணத்தை பற்றி பேசி இருக்கிறார்.
சரி, ஏன் ஆண்டவர் பணத்தை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பணத்தையும் மனுஷனுடைய இரு மனதையும் பிரிக்கவே முடியல. அது எண்ட் டு எண்ட், அது சுற்றி இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்ட உறவா இருந்திருக்கு எல்லா நேரங்களையும், அப்ப இருந்து இப்ப வரையும். ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னா, இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க சோர்ஸ் பணத்துலதான் இருக்கு. அப்பாவை பத்தி அறிவு இல்லாததுனால, இப்ப நீ இப்படி இப்ப நம்மளோட வாழ்க்கை நார்மலா பாருங்க, 1ஆம் தேதி அந்த பணத்தை அப்படியே எண்ணி அக்கௌண்ட் புக்ல அக்கௌண்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ பணம் இருக்கு, நம்ம இது செஞ்சாலும் அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம். ஆனா அதுவே 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரும்போது அக்கௌண்ட் பார்க்கும்போது கொஞ்சமா இருக்கும், ஓ அப்படின்னு தான் இருக்கும். அதுவே 20 25 28 வரும்போது டோட்டலா பேலன்ஸ் காலி ஆனோன்னு மூஞ்சி சுத்தமா இறங்கிரும். ஏன்னா இவங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எதை நம்ம இதுலதான் இருக்கு, பணத்துலதான் இருக்கு. வெந்தய அந்த சவுண்ட், அந்த காசு நிறைய வச்சுக்கிட்டு அப்படி எண்ணும் போதே மூஞ்சி அப்படியே பெப்ப இருக்கும் சிரிச்சு. அதுவே பணம் குறைவா இருக்கும்போது என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கேன், பாக்கெட்ல இவ்வளவுதான் இருக்கும். சோ இவங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எது எது அடிப்படையில் இருக்கு, இவங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வைத்து கொண்டுதான் இருக்கு. அதனாலதான் பிரிக்க முடியாதது எது, உலகத்தின் பணத்தையும் மனிதனுடைய மனதையும் பிரிக்க முடியாது. ஆனா பிரிந்தே இருப்பது எது, தேவனுடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யமும் மனிதனின் மனமும். ஏன்னா தேவ ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தில் இருக்கிற வேல்யூ அவனுக்கு தெரியாததுனால அவனுடைய மனது அதுல இருந்து பிரிஞ்சிருக்கு. ஆனா உலகத்தின் பணது மேல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பற்றுதல் கொண்டே இருக்கிறார்கள். சோ இந்த நிலை இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சோ நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டு அதை நீங்கள் உங்க இருதயத்துல விசுவாசித்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக வாட் எவர் happens. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இதை நீங்கள் விசுவாசித்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த பணம் என்ற ஒரு ஆசை, பணத்தின் மீது இருக்கிற உங்க காதல் என்னது முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. பணம் தான் என்னுடைய மாஸ்டர் என்ற என்னுடைய அதிகாரி என்கிற மனநிலை இயேசுவின் நாமத்தினாலே உங்களிலிருந்து வேரோடு பிடுங்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. சோ பணம் வந்து உங்க தலை மேல ஏறி நிற்பது அல்ல, உங்க காலுக்கு கீழே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. So the love towards the money will be broken. பணத்தின் மீது இருக்கிற உங்களுடைய ஆசை முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா அது உங்க காலுக்கு அடியில. பணம் என்பது உங்க நாய்க்குட்டி. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ரிசீவ் பண்றீங்களா? நிச்சயம் சொல்லுங்களேன், this is the time, this is the appointed time. இது எனக்காக நியமிக்கப்பட்ட நேரம். நான் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இது எனக்காக நியமிக்கப்பட்ட நேரம். சோ இந்த நேரத்தை நான் எந்த சூழ்நிலையை கொண்டு நான் செதறடிக்க விட மாட்டேன். I am going to focus what the God says for my prosperity. Amen. So just receive it. எந்த சூழ்நிலையை சுத்தி பார்க்காதீங்க, just receive the word in the name of Jesus. Amen. ஸோ ரொம்ப எல்லா பிலீவர்ஸா இருக்கட்டும், மற்றவங்க வாழ்க்கை விடுங்க, நல்ல ஸ்பிரிச்சுவலா பிலீவர்ஸா எல்லாம் ரொம்ப இதா இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, அவங்களால முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன இல்லைன்னா ஐஸ்வர்யத்தை குறித்த மனநிலை இல்லை, அவங்களுக்கு அது குறித்த ஞானம் இல்லை. அதனால அவங்க தங்க வாழ்க்கைய என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தவித்து கொண்டிருக்காங்க. அது அந்த அறியாமை அது என்ன சொல்ல வைக்குதுன்னா, இது இந்த கஷ்டம் வந்து தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டது என்று சொல்ல வைக்கிறது. ஸோ ஐ டிக்ளேர், இந்த நேரத்துல நம்ம டிக்ளேர் பண்ணலாமா, let the struggles of all financial areas will be broken in the name of Jesus. அதாவது பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா குறைச்சலும் எல்லா போராட்டங்களும் இந்த நாளிலே முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, என் வாழ்க்கையில பொருளாதாரத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டங்கள், கவலைகள், தவிப்புகள் எல்லாற்றுக்கும் இந்த நாள்ல ஒரு முற்றுப்பள்ளி இயேசுவின் நாமத்தினாலே வைக்கப்படுவதாக. எல்லா போராட்டங்கள், எல்லா பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்னிலிருந்து நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ ஒரு சிக்னஸ் கொடுத்தா இது ஆண்டவர் தான் எனக்கு அனுமதிக்கிறார்ன்றது, ஒரு
என்ன சொல்றது, ஒரு பண குறைச்சலை கொடுத்தா இது எனக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்றது இது. ஸோ நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு பேருக்கு முன்னாடி பிஷப்னு போட்டுக்கலாம், என்ன வேணா போட்டுக்கலாம், அன்லெஸ் யூ நெவர் நோ யுவர் ஃபாதர். தேவனை தேவனாவே பார்க்கறது, அவரை பிதான்னு பார்க்காத வரையும் உங்களுக்கு அப்பா இதெல்லாம் அனுமதிக்க மாட்டாருன்ற ஞானம் இருக்காது. நீங்க போங்களேன், சரி இது வந்து அவர் தான் கொடுக்குறாரு, எது ஏழ்மையை தேவன் தான் தராரு, தரித்திரத்தை தேவன் தான் தராருன்னா கொஞ்ச நாள் போய் எங்க எங்க இருந்துட்டு வரணும், ஸ்லம் ஏரியால போய் இருக்கணும். நான் இப்ப சமீபத்துல ஒரு டெலிஃபிலிம் மாதிரி ஒண்ணு பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க போய் குப்பை பொறுக்குதுங்க. அவங்க ட்ரெஸ் அவ்வளவு அழுக்கா நாத்தமா இருக்கு, குப்பை கிடங்கு எங்க மலைமலையா கொட்டி வச்சிருக்கிறாங்களோ அங்க போய் அந்த பிள்ளைங்க குப்பை எடுக்குது. அதுல ஒரு வாட்டர் கேன், இதோ கல்யாண மண்டபத்துல எங்க இருந்தோ பண்ண ஒரு வாட்டர் கேன், ஒரு பேர் போட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் எடுத்து அந்த இன்னொரு பெரிய பையன் காமிக்கிறேன், இங்க பாரு அது அவ்வளவு அழுக்கா இருக்கு, ஆனா உள்ள தண்ணி இருக்கு. அப்பவே எடுத்து வச்சுக்கோ, இந்த தண்ணி டேஸ்டா இருக்கும். அது எவ்வளவு பெரிய சூழ்நிலை பாருங்க. அதை பார்க்கும்போது இந்த ஒரு தண்ணி வாங்கி அந்த 10 ரூபா தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு கூட இல்லாம அந்த குழந்தைங்க அந்த குப்பையில இருக்கிறத கூட எடுத்து இட் சோ ப்ரெஷியஸ்னு இது பண்ணிக்குது. இதுவே உங்க பிள்ளைங்க குப்பையில இருக்கிறத எடுத்து தண்ணி பாருப்பா தண்ணிப்பா இது எடுத்து குடிங்கன்னா நீங்க விட்டுருவீங்களா? நம்ம செய்ய மாட்டோமே. ஏன்னா நம்ம பிள்ளைங்க அந்த தண்ணிய குடிக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த சாக்கடை வழியில நோயில வேதனையில அவங்க படுத்திருப்பாங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எலி ஓடும், நாத்தம், வேற வழியே இல்லை. பக்கத்து வீட்டோட ட்ரைனேஜ் வாட்டரு இவங்க வீட்டு வழியா போகும். அதுல அவங்க இருந்துதான் ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலையில நோய்வாய்ப்பட்டு இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இது ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு? வேதனையும் வருத்தமும் ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? அப்ப ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னா நீங்க இந்த கொரோனா வருது, எல்லாம் நோய் வருது, ஒரு நீங்க வந்து உங்க பிள்ளைய போப்பா நீ போய் வியாதியின் மூலமா கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 4 கொரோனா பேஷண்ட்டுக்கு நடுவுல போய் உங்க பிள்ளைய நீங்க போடுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன சொல்றது, வசனம் நம்மள என்ன சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே இதை செய்ய மாட்டீங்களே, அப்புறம் எப்படி அவர் உங்களை நோய்க்கு மத்தியில நடத்திட்டு போறாரு? ஸோ வியாதியும் வறுமையும் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. ஸோ ஏன்னா என் அப்பாவுக்கு எனக்கு வியாதியை கொடுத்து என்னை சோதிக்கிறவர் அல்ல, என் அப்பா எனக்கு தரித்திரத்தை கொடுத்து என்னை சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். ஸோ இப்படியா தவறான உபதேசங்கள், தவறான ஒரு புரிதல், அதாவது அப்பாவை பத்தி புரிதல் இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல சொல்லுங்க, அப்பா இது என்னிடத்துல இருந்து விலகுவதாக, உண்மை நான் இன்னும் அறியட்டும், இன்னும் நான் அறிந்து கொள்ளட்டும் என்ற இதுல நீங்க கவனிப்பீர்கள் என்றால் நிச்சயம் இந்த வார்த்தை 1000 மடங்கு உங்களுக்குள் ஊழியம் செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ தரித்திரம் என்பது சாபம். சொல்லுங்களேன், தரித்திரம் என்பது சாபம், ஏழ்மை என்பது ஒரு சாபம். அது யாரிடத்திலிருந்து வருகிறது? பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. சோ வியாதியும் வறுமையும் என் தேவன் தருவது அல்ல. எப்படிங்க சொல்றீங்க? ஆமாங்க, நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் அவர்களிடத்திலிருந்து வருகிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆமென். சோ the spirit behind the poverty, ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி என்னது? அது பிசாசின் ஆவிதான். எதுக்கு பின்னாடி இருக்கு? ஏழ்மைக்கு பின்னாடியும் தரித்திரத்திற்கு பின்னாடியும் வியாதிக்கு பின்னாடியும் இருக்கு. அதை போய் ஆண்டவர் தான் தந்தாருன்ட்டு நீங்க பிசாசை போய் என்ன பண்ணிடாதீங்க, பேம்பர் பண்ணிடாதீங்க. எப்படி ஒரு வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி வந்துச்சுன்னா சச்சா இருக்கட்டும் விட்டுருவீங்களா? சரி கரப்பாம்பூச்சி வேணாங்க, ஒரு பெருச்சாளி வருது, பெருச்சாளி வருது, சரி நம்ம கூடயே படுக்க போட்டு இருந்துப்பீங்களா? இல்ல ஒரு பாம்பு உங்க வீட்டுக்குள்ள வருது, அது பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருவீங்களா? சோ எப்படி ஒரு இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாதுன்னு பாக்குறீங்களோ அப்படிதான் உங்க சரீரத்துக்குள்ளேயும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கிற வியாதியையும் வறுமையும் நீங்க பார்க்கணும். எப்படி ஒரு கரப்பாம்பூச்சி வந்தா, எப்படி ஒரு பாம்பு வந்தா, எப்படி ஒரு தவக்கலை வந்தா அடிச்சு துரத்துறீங்களோ அப்படிதான் நீங்க இவைகளை எல்லாம் அடித்து துரத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ இப்படிப்பட்ட மனநிலையில பாருங்க. சோ ப்ராஸ்பரிட்டி இஸ் a mindset. சொல்லுங்களேன், ப்ராஸ்பரிட்டி இஸ் a mindset. மேலானவைகளை நான் உன்னதத்திலிருந்து அவரோடு பார்க்கும்படிக்கு. இப்ப நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப உன்னதத்துல அவரோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மேலானதை நாடும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ மேலானவைகளிலிருந்து எந்த மைண்ட் செட்ல நீங்க ஏதாவது தியானிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானிக்கும் பொழுது அங்க இருக்கிற மேலான ஐஸ்வர்யம் உங்க கண்ணுக்கு தெரியும். சோ தேவனுடைய வார்த்தையில இருக்கிற ஐஸ்வர்யம் எங்க புரியும்?
உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி மைண்ட் செட்ல இருக்கும்போது தான் அந்த மைண்ட் செட் எப்ப வரும்? நீங்க மேலானவரோடு உன்னதத்திலே அவரோடு கூட அமர்ந்து இருக்கிறீர்கள் என்ற இதுல நீங்க வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் அங்க இருக்கிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு புரியும். நீங்க கீழானதுல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த உலகத்திலிருந்து இந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல இருக்கிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ ஐ வெல்கம் யூ, ஐ கால் யூ டு சிட் ஆன் த உன்னதரோடு அவரோடு அமர்ந்து அந்த ப்ராஸ்பெரிட்டி மைண்ட் செட்ல இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நான் உங்களையே ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வாசிக்கலாமா? யோசுவா 1ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். சோ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இன்னைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இல்ல, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? த வேர்ட் ஆஃப் காட் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் கையில பைபிள் எடுங்க கையில. உங்களுக்கு இப்ப உங்க கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வேர்ட் ஆஃப் காட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து விலகாது இருக்கணுமா? ஏன் வாயிலிருந்து விலகாது இருக்கணும்? ஏன்னா இருதயத்தின் நினைவே வாய் பேசும். அப்போ இந்த இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்திலிருந்து இருக்கும் பொழுது உங்க வாய் எதை தான் பேசிக்கிட்டே இருக்குமா? தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கும். சோ இன்னொன்னு இதுல சொல்லிடுறேன். உங்க கையில இருக்கிற வேதத்துல மனிதன் பேசியதும் இருக்கு, பிசாசு பேசியதும் இருக்கு, ஆண்டவர் பேசியதும் இருக்கும், ஆவியானவர் பேசியதும் இருக்கு. சோ இதுல இருக்கிற எழுத்துக்கள், சில எழுத்துக்களும் இருக்கு, சிலது ஆவியிலே இருக்கு. எழுத்து உங்களை கொல்லும், ஆவியோ உங்களை உயிர்ப்பிக்கும். மனிதனால் எழுதப்பட்ட சில வார்த்தைகளும் இதுல இருக்கு, பிசாசினால் எழுதப்பட்ட வார்த்தைகளும் இதுல இருக்கு, அது உங்களை கொல்லும். ஆனா ஆவியினாலே எழுதப்பட்ட வார்த்தைகள் இதில் இருக்கிறது, அது உங்களை உயிர்ப்பிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ மேலானவைகளை நாடும்படிக்கு நீங்க மேலான உன்னதங்களிலே இருந்து இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதில் இருக்கிற ரகசியம் உங்களுக்கு வெளிப்படும். ஆமென். சோ அதனாலதான் இங்க சொல்றாரு, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவு நீ என்ன பண்ணணுமா? இல்ல கவனமாயிரு. எதில் கவனமாயிரு? இரவும் பகலும் என்ன பண்ண? அதையே தியானித்துக் கொண்டிருந்தது. மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். Meditate the word of God day and night. இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே இரு. அப்பதான் உங்க வாயை விட்டு அது விலகாது. நீங்க எந்த சூழ்நிலை ஸ்வயங்கன்னு போகும்போது உங்க வாயில இருந்து என்ன புறப்பட்டு வரும்? தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும். நீ எழுதி இருக்கிறபடியெல்லாம் என்ன பண்ணணுமா? கவனமாயிரு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். எழுதி இருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாயிரு. So not only by meditating it, தியானித்துக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, நீங்கள் அதன்படி செய்யும்படிக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. So you want to do according to the word of God. ஒரு வேர்டை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு எடுத்து அந்த வார்த்தையின்படி செய்யறதற்கு நீங்க உங்களை பிராக்டிஸ் பண்ண உங்க வழி எல்லாம் என்ன பண்ணுமா? வாய்க்கும். ஆமென், ஆமென். So meditate the word of God. எப்பொழுதும் அதை செய்ய கவனமாயிரு. எப்பொழுது என்ன நடக்குமா? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இங்க நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வாய்க்க பண்ணுவாய்னு போட்டுருச்சு. உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். டிஆர்வி இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்கு? அப்பொழுது நீ செய்யும் எல்லாவற்றிலும் செழித்து வெற்றி காண்பாய். சோ நான் செய்யற எல்லாவற்றிலும் நான் செழித்து இருப்பேன். ஐ வில் பி ப்ராஸ்பரஸ். சொல்லுங்களேன், ஐ வில் பி ப்ராஸ்பரஸ். ஐ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் வாட் எவர் ஐ டு. In whatever I do, நான் செழித்திருப்பேன், நான் வெற்றி அடைவேன். நான் செய்கிற எல்லாவற்றிலும் நான் செழித்திருப்பேன், நான் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி அடைவேன் இயேசுவின் நாமத்தினாலே. எப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி செய்ய நான் கவனமாய் இருக்கும் பொழுது, என் வாய் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாது இருக்கும் பொழுது. ஆமென், ஆமென். So I am called to prosper. நான் செழித்திருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், நான் சுகித்திருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், நான் வெற்றியாளராக இருக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சோ இப்ப சொல்லுங்க, ஒரு क्वेश्चन கேக்குறேன். who will make you prosper? உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவது எது? உங்களை ஐஸ்வர்யமாக்குவது எது? நான் கடவுள் அல்ல, இட்ஸ் யூ. வசனத்தை நல்லா படிங்க.
இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். I will prosper, I will be succeed because எதனால? நான் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருப்பதால, நான் தேவனுடைய வழியை சிந்தித்துக் கொண்டிருப்பதனால, அதன்படி நான் செய்து கொண்டிருப்பதினாலே. சோ தேவனுடைய பாட்டை அவர் செஞ்சுட்டாரு. அவர் சிலுவையில முடித்து எல்லாவற்றையும் என் கையில கொடுத்துட்டாரு. எனக்கு இப்போ லெட்டர்னா பாதி பேருக்கு தெரியாது. இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? ட்விட்டர்ல மெசேஜ் வந்துருச்சு, இன்பாக்ஸ்ல வந்துருச்சு, ஃபேஸ்புக்ல வந்துருச்சு, எல்லாத்துலயும் வந்து. நான் ஓபன் பண்ணி பார்க்கலனா வந்திருக்கிற கிஃப்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. என் அக்கௌண்ட்ல வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, ஜிபேல வந்து எனக்கு ஒரு 20 crores வந்து விழுது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 20 crores வந்து விழுது. ஆனா அந்த 20 crores விழுந்துருச்சு, நான் என்ன பண்ணல, நான் போய் பார்க்கவே இல்லை. பார்க்காத போது எனக்கு வந்துச்சுன்னு எப்படி தெரியும்? ஸோ ஐ வாண்ட் டு ஓப்பன் இட். ஸோ போடுறவர் போட்டார், 20 கோடி என்ன பண்ணிட்டாரு, போட்டுட்டார். ஆனா 20 கோடி வந்தது நான் என்ன பண்ணல, என்ன போய் பார்க்கல, நான் ஓப்பன் பண்ணல. ஸோ ஐ வாண்ட் டு ஓப்பன். ஸோ அதனால ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ ஐ வாண்ட் டு ப்ராஸ்பர்னா இப்போ நான் என்ன பண்ணணும், என் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். ஸோ காட் இஸ் ஆல்ரெடி கிவன். ஸோ ஹெவன்லி பிளெஸிங் ஏற்கனவே என்னது, கிருபையினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இயேசுவின் மூலமா என்னை ஆசீர்வதித்து விட்டார். இதுதான் உண்மை, உங்களை ஆசீர்வதித்து விட்டார். ஸோ த வே சொல்லுங்களேன், வழி. வழி, நான் வழியை ஆயத்தப்படுத்தணும். வழி எனக்கு முன்னாடி தான் இருக்கு. ஸோ ப்ராஸ்பரிட்டின்றது ஏதோ ஒரு ஈவெண்ட் இல்லை, டக்குன்னு நடக்கிறது இல்லை. இட் இஸ் அ ஜேர்னி. அது ஒரு வாழ்க்கை முறை, அது வாழ்வியல், என்னுடைய வாழ்வியல். ஐஸ்வர்யன்றது அது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் இல்லை, ஏதோ இந்த படத்துல ஒரு பாட்டுல போடுற அந்த வாழ்க்கை அல்ல, அது என்னுடைய வாழ்க்கை முறை. இப்போ நீங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தா ஏங்க அடுத்த நாள் வெயிட் போட்டுனா இல்லைங்க, இட் இஸ் என்னது, பிராக்டிஸ்னா அது உங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்ன்றான். அது மாதிரி ஐஸ்வர்யம்ன்றது என்னது, இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். ஆமென். ஸோ பீப்புள் ஹூ மெடிடேட், நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நீங்க தியானிப்பீங்கன்னா உங்க காதல் எது மேல போயிரும், தேவனுடைய வார்த்தை மீது போயிரும். அப்ப நீங்க அந்த வார்த்தையை நீங்க தியானிக்க 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 அந்த வார்த்தை மேல இருக்கிற காதல் உங்களுக்கு ஜாஸ்தியாக நீங்க செய்கிறத உங்க வழியெல்லாம் என்ன பண்ணும், வாய்க்கும். உங்க வழியெல்லாம் செழித்திருக்கும். நிச்சயம் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்கு ஐஸ்வர்யம் இப்ப எங்க இருக்குதுன்றது புரிஞ்சிருச்சு. உங்க ஐஸ்வர்யம் எங்க இல்ல, பணத்துல இல்ல. என்னுடைய ஐஸ்வர்யம் எங்க இருக்கு, வேதத்துல இருக்கு. ரகசியம் எங்க இருக்குது, என் கையில இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது என் மனக்கண்கள் பிரகாசம் அடையும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ தேவன் தருகிற ஐஸ்வர்யம் எனக்கு என்ன கொடுக்கும், வெற்றியை கொண்டு வரும். அவர் ஐஸ்வர்யத்தோடு எதை கூட்ட மாட்டாரு, சஞ்சலத்தை, தவிப்ப, கஷ்டத்தை அவரு கூட்ட மாட்டார். சில டைம்ல 18 மணி நேரம் வேலை செய்யறாங்க, 20 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செஞ்சா எனக்கு வேலை செஞ்சாதான் பணம், எனக்கு வேலை செஞ்சாதான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியும், வேலை செஞ்சா வேலை செய்யறாங்க. ஆனா வேலை செய்யும் போது அவங்களுக்கு மேபி அவங்க சூப்பரா வேலை செய்யறாங்கப்பா அப்படின்னு என்ன கிடைக்கலாம், ஒரு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கலாம், சிஇஓ போஸ்ட் கிடைக்கலாம், எல்லாம் அப்படி கிடைச்சு உயிர் எதுக்காக வேலை செய்றீங்க, என் பிள்ளைக்கு படிப்புக்காக, அப்படி இப்படி. கடைசியில ஒரு நாள் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா திடீர்னு குடும்பத்துல என்ன இருக்கும், எப்ப பாரு இவர் வேலைன்னு போறாருன்னு இங்க குடும்பத்துல சில மனைவிமார்கள் பிரிஞ்சே போகலாம், டைவர்ஸ் ஆகலாம், பிள்ளைகள் தகப்பன வெறுத்தே போகலாம். திடீர்னு இவர் நல்லா சம்பாதிச்சு அப்பாடான்னு நினைக்கும்போது இவருக்கு என்ன வந்துடுது, சுகர் வந்துடுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ இதோட அப்போ இந்த உலகத்துல முயற்சி செஞ்சு நீங்க உன்னை தேடிட்டு போகும்போது அதோட என்ன வருது, சஞ்சலம் வருது, கஷ்டம் வருது. ஆனா தேவன் தருகிற ஐஸ்வர்யத்திலோ அதையே என்னது, அதெல்லாம் இருப்பதே இல்லை. நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார்லயே போலாங்க, நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போலாம். இந்தியால காலையில காஃபி குடிக்கிறேன், நான் சுவிட்சர்லாந்துல போய் என்ன பண்றேன், சுவிட்சர்லாந்துல லஞ்ச் சாப்பிட்றேன், லண்டனுக்கு டின்னர் சாப்பிட போறேன்னு சுத்துற எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், அவ்வளோ என்ன சொல்றது அப்பாட்டக்காரா, நீங்க வேணா எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா இருக்கலாம். ஆனா when you messed up with your life, எல்லா கதவுகளும் நீங்க அடைஞ்ச ஒரு விரக்தி, மனக்குள் எல்லாம் பணம் சம்பாதிப்போம் ஆனா கவலையா இருக்கு, எனக்கு யாருமே இல்லையன்ற ஒரு தவிப்பு, உங்க லைஃப்ல ஒரு போராட்டம், சந்தோஷம் எல்லாம். நான் என்னதான் சம்பாதிச்சு குடிச்சாலும் என் மனைவி திருப்தி ஆகிறது இல்லை, என்னதான் இது பண்ணாலும் என் பிள்ளை என்னை நேசிக்கிறது இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, சாரி, தட் இஸ் நாட் அ ப்ராஸ்பரிட்டி. அது உண்மையான ஐஸ்வர்யம் கிடையாது. தேவன் தருகிற
ஒரு ஐஸ்வர்யம்னா அதுல என்ன இருக்கும்? ஒரு நல்ல சக்சஸ் இருக்கும், ஒரு வெற்றி இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்க குடும்பம் ஐக்கியப்பட்டு இருக்கும். இன்னொன்னு, யூ வில் ஹாவ் அ குட் ஹெல்த், நல்ல சுகத்தோட இருப்பீங்க. உங்களை சுத்தி நீங்க செய்யற என்டையர் வேலையில என்ன இருக்கும்? ஒரு பரிபூரண சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஸோ தேவன் தருகிற ஐஸ்வர்யம்னா இப்படிதான் இருக்கும். யோர் சக்சஸ் வில் பி அ குட் சக்சஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டிக்குள்ள நீங்கள் என்டர் ஆகுறதுனா நீங்க என்னன்னா ரெஸ்ட்டுக்குள்ள போறது. உங்க ஃபினான்ஷியல் அரினாக்குள்ள நீங்க எப்படி இருப்பீங்க? ரெஸ்ட்ல இருப்பீங்க. ஆமென். ஸோ அதுதான் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பரிட்டி. அப்படியே நான் முயற்சி பண்ணி முட்டி மோதி டயர்டாகி விழுந்து நான் திரும்பி பார்க்கும்போது யாருமே என் கூட இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. நான் எப்பவுமே எப்படி இருப்பேன்? தேவனுடைய ஐஸ்வர்யத்துல இருக்கும் பொழுது நான் இலைப்பாறுதலிலே இருப்பேன். எப்படிங்க இலைப்பாறுதல் இருக்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு பணம் இருந்தாலும் கவலையா இருக்கும், தூக்கம் வராது. பணம் நிறைய இருந்தாலும் என்ன பண்ணணும்? கவலையா இருக்கும், தூக்கம் வராது. பணம் இல்லாத போது ஐயோ நான் என்ன பண்ண போறனோ, எது பண்ண போறனோ, என் பிள்ளை ஃபீஸுக்கு என்ன பண்ண போறனோ, அப்படி பண்ண போறனோ, அது பண்ண போறனோ, இது பண்ண போறனோன்ற இதுல உங்களுக்கு என்ன வராது? தூக்கமே வராது. பணம் இருந்துச்சுன்னா எங்கடா ஐடி ரைடு வந்துருவானோ, இல்ல திருட வந்து இங்க தூக்கிட்டு போயிருவானோ, அப்படி பண்ணிடுவாங்களோ, சொந்தக்காரன் வந்து நமக்கு பைசா கொடுத்து எடுத்துட்டு போயிருவானோ, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வரலாம்? கவலையே வரலாம். ஸோ அன்லெஸ் நீங்க ஒரு ஸ்லீப், உங்களுக்கு தூக்கம் ராத்திரி வரலன்னா உங்ககிட்ட இருக்கிற சக்சஸ் என்னல்ல? அது தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. ஆனா நீங்க நல்லா எதுவுமே இல்லை, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் தான், என்னது நாளைக்கு வாடகை கொடுக்கணும் தான், சர்ச்சு நடத்தணும் தான், எல்லாமே இருக்குதான். ஆனா என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்திடுவார் அப்படின்றதுல நீங்க நிம்மதியா தூங்குவீங்கன்னா எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும்? பை நோயிங் மை ஃபாதர். என் தகப்பனை நன்றாக அறிந்திருக்கும் பொழுது நான் எல்லா பாரத்தையும் தூக்கி சுமத்தணும். ஹீ வில் டூ ஃபார் மீ எவ்ரிதிங் அப்படின்ற அந்த மனநிலையில நம்ம இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் நல்ல உறக்கம் வரும். ஏன்னா என் தேவன் எனக்கு வருகின்ற எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். ஸோ இந்த நேரத்துல ஒரு ஜெபம் பண்ணலாமா? அப்பா, இப்படிப்பட்ட இளைப்பாறுதற்குள்ள அப்ப இந்த நேரத்துல குறைவுனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கவங்க, பண நிறைவுனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இலைப்பாறுதலுக்குள் கடந்து வரும்படியாய் கர்த்தாவே நாங்க உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. லெட் அவங்களுடைய இருதய அந்த தவிப்புக்கள் எல்லாம் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ராத்திரி வேளையில் தானே சுகமாய் தூங்குவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பாரங்களையும் அப்பா உங்க கரத்துல சமர்ப்பிக்கிறோம் அப்பா. அது அவங்களை என்ன என்ன தாக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா let them be sleep in the name of with the name of Jesus. Amen. Amen. So இன்னைக்கு இந்த உலகத்தோட நீங்க இந்த கணக்கு பற்றி இது பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் பீப்புள் எதனால ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா பணத்தினால தான், ஃபினான்ஷியல் வரிஸ்னால தான் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் கவலைப்பட்டு இருக்குது. எதுக்குன்னா 70% வந்து எதுல தான் கவலைப்பட்டு இருக்காங்க? பண குறைவுல தான் கவலைப்பட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ப்ராஸ்பரிட்டி இஸ் அ மைண்ட் செட், ப்ராஸ்பரிட்டி இஸ் அ வே, ப்ராஸ்பரிட்டி இஸ் அ ஜேர்னி. ப்ராஸ்பரிட்டின்றது ஒரு நாள் ஈவெண்ட் இல்ல, அது உங்களுடைய வாழ்வியல். ஆமென். ஸோ ஏசாயா 55:11, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அப்படியே இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்ப்பு. ஆமென். யார் விரும்புகிறதை செய்து? யார் அனுப்புறா? வசனத்தை யார் அனுப்புறா? ஆண்டவர் அனுப்புறார். ஆண்டவர் என்ன வசனத்தை அனுப்புனார்? யூ வில் ப்ராஸ்பர், உன் வழியெல்லாம் வாய்க்கும், நீ செழித்திருப்பாய், நீ சுகித்திருப்பாய் என்று அவர் தம்முடைய வார்த்தையை இன்னைக்கு நமக்கு அனுப்பி இருக்கிறாரு. அனுப்பப்பட்ட வார்த்தை அது தேவனிடத்திலிருந்து வந்திருக்குது. தேவனிடத்திலிருந்து அது வந்ததுனால அது நாம சுகித்திருக்கிற வரைக்கும், நம்ம செழித்திருக்கிறத செய்யற வரையும் அந்த வார்த்தை வந்து என்ன ஆகாது? திரும்ப போகாது. இயேசுவின் நாமத்தினாலே அது நிச்சயம் வாய்க்கும். தமிழ்ல போட்டுட்டாங்க, எப்படி போட்டாங்க? அது அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு வாய்க்கும்ட்டாங்க. ஆனா இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு, இட் ஷால் பி prosper the thing for which I sent. அவர் எதற்கு அனுப்பி இருக்கிறாரோ அதன் காரியமாக அந்த வார்த்தை செழிக்கும். அவர் அனுப்பிய வார்த்தை செழிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ ஐஸ்வர்யம் என்பது தேவனால் நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு அசைன்மெண்ட், தேவனால் நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் என்னது? ஐஸ்வர்யம். சோ நான் செழித்திருக்க வேண்டும் என்பது தேவனிடத்திலிருந்து எனக்காக அனுப்பப்பட்ட வரம். தேவன் நான் செழித்திருக்கணும்னு அவர் எனக்காக அனுப்பி இருக்கிறார்.
அது அவரே செய்து முடிப்பார். சோ தேவனுடைய விருப்பம் என்ன? நான் கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது. நான் ஒரு ரெஸ்டான ஏரியாவுக்கு வரணும். ஐயோ, நான் என்ன எப்படி இஎம்ஐ கட்டுவேன், நான் என்ன வாடகை எப்போ வாடகை கட்டுவேன், ஸ்கூல் ஃபீஸ் எப்போ கட்டுவேன், என் பிள்ளைங்க படிப்பு என்ன சொல்றது மேற்படிப்புக்கு நான் என்ன செய்யறது, என் பிள்ளைங்க திருமணத்துக்கு என்ன செய்யறதுன்றது இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிற வாழ்க்கைக்குள்ள இருக்கும்படிக்கு தேவன் என்னை அழைக்கவில்லை. அவர் ஒரு மேலான இடத்திற்கு நான் வரும்படிக்கு, நீங்கள் வரும்படிக்கு அவர் விரும்புகிறார். அந்த இடம் என்னது? நான் பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல நான் அமைதியாய் நான் இளைப்பாறும்படிக்கு தேவன் விரும்புகிறார். நீங்க எப்ப இளைப்பாறுவீங்கள்? பை நோயிங் த காட்ஸ் ப்ரொவிஷியன்சி இல்லையா? தேவனுடைய பொக்கிஷ சாலையை அறிந்து கொள்ளும்படிக்கு, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷ சாலையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, அவரே என்னுடைய யெகோவா ஈரா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பீர்கள். நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் மாத்திரம் பிரவேசிப்பதல்ல, எப்படி ஒருபட்ட இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பீங்கன்னா, பை நோயிங் ஐ am having more than enough. எங்கிட்ட எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்குது. நான் தேவைக்கு அதிகமாக இருப்பதுனால I am a source for many. உங்களுக்கு ஆண்டவர் சோர்ஸுங்க. நீங்க அநேகருக்கு அள்ளி கொடுக்கிற சோர்ஸ்ன்ற இடத்திற்கு வரும்படிக்கு உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். ஆமா, வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். So you are called to be a source of many life. You are called to be a blessing. நீங்க பலருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக, பலருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. சோ தேவன் உங்களை இளைப்பாறுதல், பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இளைப்பாறுதலுக்கு மாத்திரம் உங்களை அழைக்கவில்லை. தேவன் அவரே என்னுடைய என்னது ப்ரொவைடர்ன்றதை, அவரே என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர்களை அறிந்து அமர்ந்திருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அது எந்த மனநிலையில் இருக்கணும்? ஐ ஆம் ஹேவிங் மோர் தென். இப்ப எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. எதற்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறது? நான் மாத்திரமல்ல, என்னது, நான் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக, அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு என்னுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை தேவன் எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்து இருக்கிறார். ஆமென், ஆமென். சோ ப்ராஸ்பெரிட்டி இஸ் a journey. ஸோ ப்ராஸ்பெரிட்டின்றது, ஐஸ்வர்யம் என்பது என்னது? என்னுடைய வாழ்வியலின் பயணம். அது ஒரு நாளில் சம்பவிப்பதல்ல, ஆனா அது சம்பவிக்கும் எப்போ? என் மைண்ட் செட் ஒவ்வொரு நாள் அதே ப்ராஸ்பெரிட்டி மைண்ட் செட்ல இருப்பதினால் வாய்க்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சில பேர் எப்படி கேட்கலாம், ஆமா ஆண்டவர் தானே எல்லா ஐஸ்வர்யத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அப்ப ஏங்க ஒரே நாள்ல அப்படியே எல்லா பணமும் என்கிட்ட வந்துட்டா நான் செஞ்சிட மாட்டேனா அப்படின்னு? இல்ல, ஐஸ்வர்யம் என்னது? இட் இஸ் அ ஜேர்னி. திடீர்னு உங்க என்ன சொல்ற, இப்போ உங்ககிட்ட ஒரு குட்டி பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள எவ்வளவுதான் போட முடியும்? 10,000 தான் போட முடியும். 10,000 போடுற இடத்துல நான் உங்களுக்கு 10 கோடி அனுப்பினா, உங்க மைண்ட் செட்டு இன்னும் தரித்திர மைண்ட் செட்லயே இருக்கு. அப்பா எனக்கு 1000 ரூபாய் போதும், எனக்கு 2000 ரூபாய் போதுன்ற இடத்துல, அப்பா இன்னைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டிட்டா போதும், ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துட்டா போதுன்ற மைண்ட் செட்ல இருக்கிற உங்ககிட்ட தவார்னு வந்து ஒரு 200 கோடி ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்களால அதை டீல் பண்ண முடியுமா? பண்ண நிச்சயம் முடியாது. ஸோ நீங்க வாய்க்கால வெட்ட வெட்ட, உங்க அப்பா யாருன்ற அறிவுல உங்க தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வாருன்றதை வெட்ட வெட்ட, உங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்க நீங்க கற்றுக்கொள்ள தேவன் நிச்சயம் 200 கோடி இல்ல 2000 கோடியை கூட இந்த பிள்ளை கிட்ட கொடுத்தா கரெக்டா ப்ராப்பரா செய்யுன்ற நம்பிக்கையில தேவன் இடத்தில் வந்து கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சோ உங்களுடைய இது என்னது? ஜேர்னி. ப்ராஸ்பெரிட்டின்றது என்னது? இட் இஸ் அ ஜேர்னி. தேவன் உங்களை அந்த ஒரு ஜேர்னிக்குள்ளதான் அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். ஸோ நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது நிச்சயம் யூ வாண்ட் டு பி மோர் கிராட்டிடியூட். நிச்சயமா என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது நான் தேவனை என்ன சொல்றேன், நான் இன்னும் அதிகமா நேசிக்கிறேன். என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து தேவன் எப்படி என்னை அழைத்து வந்து இருக்கிறார்ன்றது. ஸோ எங்கேயுமே குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். ஸோ நெவர் பி, என்ன பண்ணிடாதீங்க, பொறாமப்பட்டுறாதீங்க. இந்த கிங்டம், இந்த ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல ஒருத்தவங்க மேன்மை அடையும் பொழுது நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பொறாமப்பட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது அவங்க எந்த சூழ்நிலையில அவங்க நடந்து வந்தாங்கன்ட்டு. அதற்கு பதிலாக, பொறாமைப்படுவதற்கு பதிலாக உங்களையே தாழ்த்தி நீங்க அவங்ககிட்ட போய் நீங்க எப்படி இந்த கணத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு நீங்க தேவனிடத்திலோ இல்ல அவர்களிடத்திலோ நீங்க கற்றுக்கொள்ள விரும்பும் பொழுது நிச்சயம் தேவன் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆனா நீங்க என்ன பண்ணிட மட்டும் கூடாது, பொறாமப்பட்டுறக்கூடாது. ஏன் அவன் மட்டும் இப்படி இருக்கிறானே, அவன் மட்டும் இப்படி இருக்கிறானே. இல்ல, அவர்கள் அப்படி இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஸோ தேவ மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது என்ன பண்ணுங்க, நேசிங்க, விரும்புங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றுதலை நீங்க கண்டு அடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே.
இப்போ எங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருமணம் ஆகும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆர்மி பர்சன் தான். இஸ் அ ஆர்மி மேன். ஸோ ஆர்மி மேன்னா பரவாயில்ல, எல்லாமே இருக்கும். வீடு இருக்கும், கார் இருக்கும், எல்லாம் பரவாயில்ல, நல்ல வேலை அப்படி சொல்லி தான் திருமணம் நடக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா, ஜீரோ பேலன்ஸ். எல்லாமே என்ன இருக்கு? ஜீரோ பேலன்ஸ். இவர் பிறந்தது என்னமோ 5வது தான். ஆனா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, எல்லாம் இத்தனைக்கும் எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லா பொறுப்புகளும் இவர் தலையில வந்து இருக்கு. சொல்லப்போனா இவங்க போய் இஸ்ரேல்ல போய் இது யூஎன்எஃப்ஓஸ்ல ஒர்க் பண்ணிட்டு கூட வந்திருக்காங்க. ஆனா ஒர்க் பண்ணிட்டு இவர் இங்க வரதுக்குள்ள இவரோட அக்கௌண்ட் என்ன? காலி. கேட்டா, எப்பா எனக்கு அந்த தேவை இருந்துச்சுப்பா, இந்த தேவைப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தேவைகளை எல்லாம் இது பண்ணிட்டாங்க. சரி, நமக்கு ஒரு தேவை வரும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் அவங்க கடமை அப்படின்ட்டாங்க. மூத்த குடி மகனுக்கு தான் கடமை, மூத்த பையனுக்கு தான் கடமை, மூத்த பிள்ளைகளாக பிறந்தவங்களுக்கு கடமை. ஆனா இவர் இளையவனாக பிறந்த பொழுதும் இவர் மேல வந்து பொறுப்புகள் விழுகிறது. ஸோ வென் வி மேரிட், எங்க அக்கௌண்ட் என்ன? ஜீரோ. இப்போ என் குடும்பமும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் பின்னாடி என்னது பேக்ரவுண்ட் கிடையாது. சொத்தோ பத்தோ எதுவுமே இல்லை. ஆனால் தேவன் வாழ்க்கை எங்கிருந்து தான் தொடங்கணும்? ஜீரோலேருந்து தான் தொடங்கணும். பட் காட், சொல்லுங்களேன், பட் காட். எல்லாரும் விட்டுட்டாங்க. எங்களுக்கு தேவை சந்திக்கப்படுறதுக்கு யாரும் எங்களுக்கு உதவி இல்லை. எல்லாரும் எங்கள்கிட்ட இருந்து வாங்கினவங்களாக தான் இருந்தாங்க, யாரும் எங்களுக்கு கொடுக்கறவங்களாக இல்லை. ஆனால் தேவனோ எங்களை கைவிடாதவராய் இம்மட்டும் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் பயணத்திலே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் அவர் விலகாதவர். நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு விரும்புகிற கர்த்தர். ஆபிரகாம் சொல்றாரு, நான் ஐஸ்வர்யவான், உன்னால் நான் ஐஸ்வர்யவான் ஆனேன் என்று நீ சொல்லாதபடிக்கு என் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துகிறேன்னு சொல்லி நாங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். எங்களை எந்த மனிதனும் உயர்த்தவில்லை, நாங்கள் தேவனாலே உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சோ prosperity is a journey. சொல்லுங்களேன், prosperity is a journey. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். என்னங்க பிரிய, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பிரிய மாணவனே, பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்து இருப்பாய், சுகமாய் இருப்பாய் இயேசுவின் நாமத்தில். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களே பார்த்து சொல்றேன், நீங்க சுகமாய் இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இது யாருடைய ஆசீர்வாதம்? யார்கிட்ட இருந்து வந்த ஆசீர்வாதம்? யோவான், அப்போஸ்தலராகிய யோவான். இவர் தான் கடைசி அப்போஸ்தலர். எல்லா அப்போஸ்தலரும் என்ன ஆயிட்டாங்க? மரித்துட்டாங்க. ரத்த சாட்சிகளாக, அதாவது தேவனுக்கு என்றவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மரித்து விட்டார்கள். ஆனா இவர் மட்டும் என்ன இருக்கிறாரு? உயிரோடே இருக்கிறார். அப்ப இவர் உயிரோடு இருக்கிறார்னா இவரோட ஸ்தானம் எப்படிப்பட்ட ஸ்தானம்? ஒரு தகப்பனுக்குரிய ஸ்தானம். இப்ப எப்படி ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ்ல போப்பு வராரு, இந்த வேட்டிகன் சிட்டில கிறிஸ்துமஸ் செய்தி, இந்த செய்தி கொடுக்க பிளஸிங் பண்ண போறாருன்னா எப்படி இருப்பாங்க? போப்பு கை அசைக்கிறாருன்னா அப்படியே ஒரு கூட்டமா வந்து மூஞ்ச பார்க்க முடியலனாலும் கூட அவர் இப்படினாங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஸோ இன்னைக்கு இங்க இந்த ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல பிஷப் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பெரிய ஆட்கள் வரும்போது அப்படியே என்ன பண்றாங்க? அப்பா வந்துட்டு உட்காரு, ஐயோ இவர் என்னுடைய மென்டர், இவர் என்னுடைய தகப்பன், நம்ம இது பண்றாரு. அப்படி ஒரு ஸ்தானத்துலதான் யாருக்கு யோவான் இருக்கிறார். அது இவர் எப்படிப்பட்டவர்? கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு சீஷனாகவும் இருந்தவர். அப்போ இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா இவர் தான் மூத்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து வந்த நேரடி சீஷன். அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர், தகப்பனுடைய இருதய துடிப்பை நேரடியாக கேட்டவர். இவர் தான் அப்படி இருக்கிற ஒரு லாஸ்ட் மேனு. அப்ப இவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அவங்க எவ்வளவு கனம் பொருந்தியதாக பெற்றிருப்பாங்க. அதே இதுலதான் நம்ம இப்ப ரிசீவ் பண்ணணும். இவர் சொல்றாரு, ஏன்னா இதுதான் என்னது? தகப்பனுடைய ஆசீர்வாதம். தகப்பனா இருந்தீங்கன்னா நீங்க இப்படிதான் ஆசீர்வதிப்பீங்க. When you're called as a father, you will never curse your child, you will bless your child. இவர் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ என்ன பண்ணிருப்ப? வாழ்வாய். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்வாய்னு சொல்றாரு. ஏன்னா இவரு சந்தோஷமா இருக்கிறாரு. தன் சபை, கிறிஸ்துவனுடைய சபைகள் வளருவத அவர் மிக மகிழ்ச்சியோடு அவர் ரசிக்கிறார், ருசித்து பார்க்கிறாரு. ஏன்னா எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில தான் இருக்கிறாரு. எண்ணச்சட்டியில போட்டு வறுக்கப்பட்டவர் தான். ஆனா அவர் சொல்றாரு, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, என்னது? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்றார். ஒரு டிபிடில நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன்ல நான் ஒன்று வாசிக்கிறேன். Beloved friend, I pray that you are prospering in every way.
and that you continually enjoy good health just as your soul is prospering. அதாவது நீ என்ன பண்ணுவ, நீ போற பாதைகள்ல எல்லாத்துலயும் நீ செழித்து கொண்டே இருப்ப. உன்னுடைய ஹெல்த் யூ வில் பி கண்டினியூஸ்லி, உன்னுடைய பலன் எப்படி இருக்கும், செழித்து கொண்டே இருப்ப. ஏன்னா உன் ஆத்துமா சுகித்திருக்கிறது, உன் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிற, செழித்து இருக்கிறது அப்படின்றார். சோ இங்க யோவான் 2 காரியங்களை குறித்து பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? என் ஆத்மாவின் சுகம், என்னுடைய பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை பேசுறாரு. என்னங்க இதெல்லாம் பினான்சியலை பத்தி பேசல, அவர் ப்ராஸ்பரிட்டி பத்தி பேசலங்க, அவர் சுகத்தை பத்தி பேசுறாரு. இது பினான்சியல் ப்ராஸ்பரிட்டி இல்ல சிஸ்டர், நீங்க தப்பா போதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், கொஞ்சம் கவனமா இந்த வார்த்தைய மீண்டும் ஒரு தடவை பொறுமையா படிங்க, பொறுமையா படிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். நான் தப்பா படிக்கிறேன், இப்ப நீங்க கரெக்டா சொல்லணும். நான் என்ன தப்பு விடுறேன்றதை நீங்க பார்க்கணும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். என்ன சொல்றாரு? எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சோ அங்க எல்லாமே அடக்கம். என் சுகம், பலன், ஐஸ்வர்யம், கணம், மகிமை, எல்லாம், என்னுடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகித்திருக்கும்படிக்கு என்னை யாரா பிளஸ் பண்ணியிருக்கா? யோவான் என்ன பிளஸ் பண்றாரு. ஆமென். சோ அவர் சொல்றாரு, உங்களுடைய ஆத்துமா சுகித்திருக்கிறது. உங்க ஆத்துமா, இட் இஸ் நாட் மே யுவர் சோல் ப்ராஸ்பர்னு சொல்லல, உன்னுடைய ஆத்துமா சுகமா இருக்கட்டும் சொல்லல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல என் ஆத்துமா சுகித்து இருக்கிறது என்று சொல்றாரு. உங்க ஆத்துமா சுகித்து இருக்குது, உங்க ஆத்துமா செழித்து இருக்குது, அது ஐஸ்வர்யத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஆத்துமா எப்ப ஐஸ்வர்யத்தால் நிறையும்? தேவனுடைய வார்த்தையினாலே. நான் அறிந்து சுகித்திருக்கீங்க, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாவற்றிலும் சுகித்து இருப்பீர்கள், எல்லாவற்றிலும் செழித்து இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? எல்லாவற்றிலும் சொல்லுங்களேன், எல்லாவற்றிலும் சுகித்திருக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன். இந்த கிறிஸ்டியன் சமுதாயத்துக்கு பிடிக்காத வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும். ஆள். ஏங்க தேவன் சுகத்தை கொடுப்பாருங்க, ஆனா எல்லாத்துலயும் கொடுக்க மாட்டாருங்க. தேவன் என்ன சொல்றது, ஐஸ்வர்யத்தை கொடுப்பாருங்க, ஆனா எல்லாத்துலயும் கொடுக்க மாட்டாருங்க. தேவன் ஜீவனை கொடுப்பாருங்க, ஆனா எல்லா நேரத்துலயும் இல்லைங்க. இப்படின்னு பிடிக்காத வார்த்தைங்க, கெட்ட வார்த்தை. எல்லாவற்றிலும்ன்றத அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா பைபிள் சேஸ் இட்ஸ் ஆல் மீன்ஸ் ஆல். வேத வார்த்தையில, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையில அது எல்லாம்னு சொன்னா அது எல்லாம் தான் இயேசுவின் நாமத்தினாலே. சோ நான் சுகித்திருக்கும்படிக்கு, நான் என்ன சொல்றது, என்னுடைய ஞானத்தில் சுகித்திருக்கும்படிக்கு, என்னுடைய பலத்தில் நான் சுகித்திருக்கும்படிக்கு, என்னுடைய பணத்துல நான் செழித்திருக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தரித்திரம் என்னுடைய மனநிலை இல்ல. எது ஐஸ்வர்யமே என்னுடைய மனநிலை, ஐஸ்வர்யமே என்னுடைய வாழ்வியலின் பயணம். நான் செழித்திருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், நான் சுகித்திருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். என் பாதையில நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் தொடரும். ஜீவனுள்ள நாள்லாம் நான் நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் பார்ப்பேன். ஆமென், ஆமென். சோ when Bible says yes, அதுதான் சாசனம். அதற்கு மாற்று கருத்து வேற எதுவுமே இல்லை. ஆமென். சோ இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ப்ராஸ்பர். இந்த ப்ராஸ்பர்ன்ற வேர்டையே நம்ம கிரேக்ல கத்துப்போம். கிரீக்ல அந்த வேர்டுக்கு பேரு யோடோ. சொல்லுங்களேன், யோடோ. யோடோ அப்படின்னா டு ஹெல்ப் இன் த ரோட். சொல்லுங்களேன், டு ஹெல்ப் ஆன் த ரோட், சக்சீட் இன் ரீச்சிங். போர்டு ஏதாச்சும் அழகா எழுதி போட்டு டீச் பண்ணலாம். ஹெல்ப் இன் த ரோடு, வழியிலே ஹெல்ப் பண்றதுக்கு தான் ப்ராஸ்பரிட்டி. எதுக்கு அந்த வழியில ஹெல்ப் பண்றதுக்கு? டு சக்சீட் இன் ரீச்சிங். பாருங்க, ப்ராஸ்பரிட்டி இப்ப நான் என்ன சொன்னேன்? ப்ராஸ்பரிட்டி இஸ் a வே, ப்ராஸ்பரிட்டி இஸ் a ஜர்னி. அது அந்த ஜர்னி எப்படிப்பட்ட ஜர்னி? நான் சுகித்திருக்கும்படிக்கான ஜர்னி. காட் கொடுக்குற சக்சஸ் எப்படி? இது I want to prosper and I want to become a victory. நான் சுகித்திருக்கவும் நான் வெற்றி அடையும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ராஸ்பர்ன்ற வேர்ட் என்னது? யோடோ. யோடோனா என்னது? டு ஹெல்ப் இன் த ரோட், டு சக்சீட் இன் ரீச்சிங். ஸோ த ப்ராஸ்பர்ன்றது என்னது? வழியிலே எனக்கு உதவி செய்கிற வார்த்தை. அது மாத்திரமல்ல, எது? டு ரீச் மை டெஸ்டினி, டு சக்சீட் இன் மை பிஸ்னஸ், டு சக்சீட் இன் மை லைஃப். ஸோ நீங்க எந்த ஒரு என்ன சொல்றது, நீங்க பிஸ்னஸ் செய்யலாம், நீங்க ஊழியம் செய்யலாம், நீங்க வேலைக்கு போகலாம். அந்த எல்லாம் இந்த தேவன் தருகிற ஐஸ்வர்யம் எங்க உங்களை கூட்டிட்டு போகும்? வெற்றிக்கு நேராக நிச்சயம் அழைத்து செல்லும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ 2 வார்த்தை இருக்கு கிரேக்க வார்த்தையில, யோடோ. இந்த யோடோக்குள்ள 2 இருக்கு. யோ அப்படின்னா வெல்டன் அர்த்தம். சொல்லுங்க, யோனா என்னது? வெல்டம், எக்ஸலண்ட் அப்படின்னு அர்த்தம். ஹோடோஸ் அப்படின்னா
டோ இருக்கு இல்லையா, டோன்ற வேர்டு வந்து ரூட் வேர்டு என்ன, ஹோடோஸ்னா ஜேர்னின்னு அர்த்தம். அது பயணம் அப்படின்னு. ஸோ காட்ஸ் ப்ராஸ்பரிட்டின்றது என்னன்னா, காட்ஸ் டேக் யூ டு த எக்ஸலன்ட் ஜேர்னி. காட்ஸ் ப்ராஸ்பரிட்டின்றது என்னது, excellent journey. It will give you a excellent succeed in your life. Amen. So பாருங்களேன், தேவன் ஒரு prosperity என்ற வேர்டுக்குள்ளே எவ்வளவு அர்த்தம் வச்சிருக்காருன்னா, அப்ப அவர் தருகிற ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும் நமக்கு, அது எக்ஸலண்டா இருக்கும், அமேசிங். உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் தான் என்ன பண்ணுவீங்க, பாப்பீங்க. சோ வழியில தடைகள் வர்றதெல்லாம் சோதனைன்னு சொல்லிடாதீங்க. அது அப்படி ஒரு சோதனைகள் வரும்போது you will overcome it in the name of Jesus. Amen. So என்ன சொன்ன, prosperity is a mindset, prosperity is a journey, prosperity is a way, that is a way where you succeed. Prosperity is a given assignment by God. அவரே உங்க வழியை வாய்க்க செய்வார், அவரே உங்களை வெற்றி அடைய செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே. சோ இன்னொன்னு சொல்லி முடிக்க விரும்புறேன். prosperity is a continuous supply. சொல்லுங்களேன், prosperity is a continuous supply. சோ உங்களுக்கு தேவன் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். இப்போ எகிப்தில இருந்து என்ன பண்றாங்க, வனாந்திர பாதையா கானானுக்கு போறாங்க. அப்படி அவங்க கானானுக்கு போகும் பொழுது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்களுடைய செருப்பு தேயவில்லை, அவங்களுக்கு பசி எடுக்கல. பசி எடுக்கும் போது எங்க இருந்து வருது, அவங்களா சோறு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வானத்துல இருந்து மண்ணா ப்ரொவைட் ஆயிட்டு இருக்கு. அவங்க சோர்ந்து போகல, என்ன ஆகல, அவங்க டயர்டா ஆகல, அவங்க போய்கிட்டே இருக்காங்க. சோ அவங்களுக்கு எங்க இருந்து கண்டினியூஸ் சப்ளை எங்க இருந்து வந்துட்டு இருக்கு, தேவனிடத்திலிருந்து அளவில்லாமல் பொழிந்து கொண்டே இருக்கு. அப்ப தேவன் ஒரு அசைன்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எங்க இருந்து, எகிப்திலிருந்து கானானை நோக்கிய ஒரு பயணம். அந்த பயணத்துல வழியில அவங்களுக்கு அக்னிஸ்தம்பமா இருக்கிறாரு, மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறாரு. இப்படி அவங்களை என்ன பண்றாரு, அவருடைய பொக்கிஷத்திலிருந்து அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். சோ அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்காவே இருக்கு. அவங்க கண்ணு மங்கல, காலு தேயல, காலு வலிக்கல, டயர்டே ஆகல, அப்படியே போயிட்டே இருக்காங்க இல்லையா. அப்போ அதே தான் இன்னைக்கு தேவன் ஒரு அசைன்மெண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கும், கண்டினியூஸ் சப்ளை இருக்கும். என்னெல்லாம் கண்டினியூஸ் சப்ளைஸ், உங்க ஹெல்த்ல நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க, உங்க குடும்ப வாழ்க்கையில அங்க கசப்பு வராது, அங்க என்ன இருக்கும், சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும், நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ there will be a divine supply. தேவன் தருகிற ஒரு பிசினஸை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு தேவையான சோர்ஸ், தேவையான ஞானம், தேவையான பணம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு தடைப்பட்டு போவதே இல்லை. அதை பார்த்து கொண்டு இருக்கவங்க, ஐயோ நான் பிசினஸ் தொடங்கிட்டேன் ஆனா நின்றுமோன்ற கவலையில இருக்கீங்களா, God says to you it will never stop. There will be a continuous supply in the name of Jesus. நீங்க செய்கிற அந்த பிசினஸ்ல தேவனுடைய கரம் கூட இருக்கிறது. நீங்க தொடர்ந்து செய்யலாம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பிளான போட்டிருப்பீங்கன்னா, ஐயோ இது தேவன் தந்ததா, அது செய்யலாமான்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா, இட்ஸ் த டைம் யூ ப்ராஸ்பர். இதுதான் இது சரியான நேரம். உங்களுடைய பிசினஸை தொடங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு டிவைன் சப்ளைய கொடுக்க நோக்கமா இருக்கிறார். அதற்கான ஆட்களை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ ப்ராஸ்பரிட்டின்றது இட் இஸ் a continuous supply. அந்த இடத்துல என்ன இருக்காது, தடையே இருக்காது, கண்டினியூஸ் சப்ளை நடந்து கொண்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சோ ப்ராஸ்பரிட்டின்றது இட் இஸ் நாட் ஹோல்டிங். சொல்லுங்களேன், ப்ராஸ்பரிட்டின்றது என்னது, நீங்க பிடித்து வைப்பது அல்ல, இட் இஸ் a continuous supply. ஆக்ஷன் பண்ணுங்க. ப்ராஸ்பரிட்டி ஐஸ்வர்யன்றது என்னது, நான் பிடித்து வைப்பது அல்ல, இட் இஸ் a continuous, அது தொடர்ந்து சப்ளை ஆயிட்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினால். சில பேருக்கு பாருங்க, ப்ராஸ்பரிட்டின்றது வந்து எப்படி நினைச்சுப்பாங்க அப்படின்னா, நம்ம நிறைய சொத்து சேர்க்கறது, நம்ம கார் வாங்குறது, நான் ஒரு ஆப்பிள் ஃபோனை வாங்கிட்டேன்னா அதை போட்டு இப்படி பண்ணிக்கிறது, நான் ஷூ அந்த பிராண்டட் இந்த பிராண்டட் போட்டுக்கிட்டு இது பண்றது, இதுதான் என்னோட ஐஸ்வர்யம், இட்ஸ் எ ப்ரொசஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற சொத்தை இது வச்சுதான் என்னோட ஐஸ்வர்யம் கணிக்கப்படுகிறதுன்னு. ஆனா தேவன் அப்படி சொல்லல. ப்ராஸ்பரிட்டின்றது இட் இஸ் அ மைண்ட் செட். ப்ராஸ்பரிட்டின்றது இட் இஸ் நாட் இன் ஹோல்டிங், நீங்க பிடிச்சி வச்சுட்டு நீங்க சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது இல்ல, இட் இஸ் அ கண்டினியூஸ் சப்ளை. சில டைம்ல சில பேர் ப்ராஸ்பரிட்டி வச்சிருப்பாங்க, சொத்து நிறைய வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஹோல்டு பண்ண. யாரெல்லாம் ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, இது என்னோடது, ஐயோ யாருக்கும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க மனநிலையெல்லாம் எப்படிப்பட்ட மனநிலை, தரித்திரத்தின் மனநிலை. ஏன்னா அவங்க ஏன் தெரியுமா ஹோல்டு பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க, அவங்க நினைச்சு அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு
ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னா எனக்கு இதுக்கு இங்க வேணும், எனக்கு அதுக்கு அங்க வேணும், அதனால நான் இந்த அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறேன், நான் அந்த அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறேன், நான் அங்க இது பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எந்த மனநிலையில சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க? எனக்கு திடீர்னு இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா, எமர்ஜென்சிக்கு இப்படி நடந்துருச்சுன்னா, தப்பா ஒண்ணு நடந்துருச்சுன்னா, அப்ப எனக்கு தேவை, அதனால சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மனநிலையில பணத்தை சேர்த்து வைப்பாங்கன்னா அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க? தரித்திரத்தின் மனநிலையில தான் இருக்கிறாங்க. அப்பனா நாங்க சேர்த்தே வைக்க கூடாதா? நாங்க சேர்த்து வைக்கிறது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனா எந்த மனநிலையில இருந்து சேர்த்து வைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது நான் பணத்தை சேர்த்து வைக்கிறேங்க, எனக்கு ரொம்ப பணம் முக்கியங்க. எப்பங்க உங்களுக்கு இப்ப நீங்க யார்ட்டையாச்சும் கேக்குறீங்க, எதுக்குங்க பணம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்தா பணம் தேவையில்ல, திடீர்னு யாருக்காச்சும் எங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா, திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு திடீர்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா பணம் தேவையா இருக்கும். அப்ப நான் சேர்த்து வைக்கிற இந்த பணம், ஏன்னா பணம் தான் என்னுடைய மனதில் அதிகாரியா இருக்கான். மணி இஸ் த மாஸ்டர். நான் சேர்த்து வைக்கிறேன் அவனை. அந்த மாஸ்டர் எனக்கு ஒரு கவலைன்னு வரும்போது, எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, இவன் எனக்கு உதவி செய்ய வருவான்ட்டு மணியை உங்க மாஸ்டரா வச்சுக்கிட்டு நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னா யூ ஆர் அண்டர் த பாவர்ட்டி, தரித்திரத்தின் மனநிலையில இருக்கிறீங்க. புரிகிறதா? ஏன்னா என்னுடைய எமர்ஜென்சிக்கு யாருக்கா? மை heavenly father is there, my provider is there. எனக்கு எந்த எமர்ஜென்சி வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார்ன்றதுல நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அது வேற. ஆனா சேர்த்து வைக்கிறதே என்னோட எமர்ஜென்சில தான் சொல்லும்போது உங்க மாஸ்டர் யார் ஆயிருது? மணி ஆயிருது. நீங்க நிறைய டைம்ல இந்த சில டைம்ல பணம் அவங்களோட மாஸ்டரா இருக்குதுன்றத தெரியாமையே நிறைய பேர் பணத்தை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைப்பாங்க அவங்க தேவனை தான் ஆராதிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. தேவன் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், தேவன் எங்களுக்கு காரை கொடுத்தார், தேவன் எங்களுக்கு அதை கொடுத்தாருவாங்க. ஆனா திடீர்னு அவங்க பேங்க் பேலன்ஸ் லாக் ஆகும்போது ஆண்டவரே எங்களை ஏன்பா சோதிக்கிறீங்க அப்படின்ருவாங்க. அப்போ ஏன்னா இவங்க தேவன் கொடுத்தாருனாலும் எதைதான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க? பணம் குறைவானோன்னு கம்ப்ளைண்ட் யாருக்கு வந்துருச்சு? அதே கடவுள் என்ன சோதிக்கிறாரு, கடவுளுக்கு கண்ணே இல்லை, அவர் பாருங்க எங்கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்துட்டார் இப்படின்றாங்க. சோ இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் money, it is depend upon the prosperity mindset. ஆமென், ஆமென். சோ ரிசீவ் பண்றீங்களா? நிச்சயம் அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ ப்ராஸ்பரிட்டின்றது இட் இஸ் நாட் பிகமிங் அ மில்லியனர். நான் பணத்தை பெரிய அளவுல சேர்த்து வைக்கிறேன்றதுல இல்ல. ப்ராஸ்பரிட்டி மெசேஜ்ன்றது என்னது? நான் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறவருடைய அந்த ஓப்பன் டோருக்கு நேராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ற மைண்ட் செட். என் குறைவுகளை நிறைவாக்குகிறவரிடத்திலிருந்து நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். என்னிடத்திலிருந்து எனக்கு வருகிற ஒத்தாசையெல்லாம் அவர்கிட்ட இருந்து வருகிறது. என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை உயர்த்துகிறவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய தஞ்சத்துக்குள் நான் புகிர்ந்திருக்கிறேன், அவருக்குள் நான் அடைக்கலமா இருக்கேன். அவரே என் தஞ்சம், அவரே என் கோட்டை, அவரே என் பாறை, அவரே என் துருகம், அவர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற மனநிலையே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆமென். சோ நான் எங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்? திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க பாடுறோம் இல்லையா? நான் திறந்த வாசல்ல இருக்கேன். அப்ப அவர் திறந்த வாசலுக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? என் மீது அவருடைய ஐஸ்வர்யத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சப்ளை நிக்கிறதே இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப நீங்க கேட்கலாம், அப்பனா காசு சேர்த்து வைக்கிறது தப்பா? என் பிள்ளைக்குடைய திருமணத்துக்காக காசு சேர்த்து வச்சுருக்கேங்க, ஒரு கார் வாங்கணுங்க, ஒரு பைக் வாங்கணுங்க, அதுக்காக நான் காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேங்க. தப்பா? தப்பு இல்ல. இதே தான் உலகத்துல இருக்கணும்னு செய்யறான். அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அவன் சேர்த்து வைக்கிறதுக்கும் அவன் சேர்த்து வைக்கிற மனநிலைக்கும் நீங்க சேர்த்து வைக்கிற மனநிலைக்கும் என்ன வித்தியாசன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சேர்த்து வைக்கிறத அந்த மாதிரி சேர்த்து வைப்பீங்க. அவன் எப்படி சேர்த்து வைக்கிறான்? பயத்தோட சேர்த்துறான். நாளைக்கு இது ஆயிருமோ, நாளைக்கு அது வந்துருமோ, நாளைக்கு இது வந்துருமோன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? பயத்துல சேர்த்து வைக்கிறான். சோ நான் பயத்துல சேர்த்து வைக்கிறதுனால அவன் எதை நினைக்கிறான்? மாஸ்டரா பணத்தை சேர்க்கறதுனால நான் இப்ப பணத்தை சேர்க்கிறேன், அதை நான் பணம் தான் என்னோட மாஸ்டர், அதை நான் பார்த்து செலவு பண்றேன், அதை நான் சேர்த்து வைக்கிறேன். அப்ப என்னுடைய தேவை வரும்போது, என்னுடைய எமர்ஜென்சில எனக்கு ஒரு தப்பு, எனக்கு ஒரு கெட்டது நடக்கும்ன்றான். சேர்த்து வைக்கும் போதே மைண்ட் செட் எப்படி இருக்கு? எனக்கு ஒரு கெட்டது நடக்கும்போது அந்த பணம் வந்து என்ன பண்ணும்? எனக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறான். அப்ப அவன் பயத்துல சேர்க்கிறான். இன்னொன்னு என்ன பண்றான்? எனக்கு ஒரு தப்பு நடக்கும், என் வாழ்க்கையில ஒரு துக்க காரியம் நடக்கும், அப்ப எனக்கு யூஸ் ஆகுன்ற மைண்ட் செட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? பணத்தை சேர்த்துறான். அப்ப பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குல்ல. அப்ப பண ஆசை என்ன தீமையை கொண்டு வருது? எனக்கு கெட்டது நடக்கும்,
எனக்கு இப்படி எல்லாம் நடந்துருன்ற பயத்தை கொண்டு வருது. என் பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது, என் கணவனுக்கு இப்படி நடந்துச்சுன்னா, என் மனைவிக்கு நடந்துச்சுன்னா, என் அம்மாவுக்கு இப்படி நடந்துச்சுன்னா, வீடு நாளைக்கு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா, இன்னொரு வீடு கட்ட இன்னொரு இடம் வேணுமே, இது வேணுமே அது வேணுமே, சேர்த்து இப்படி பயத்திலேயே சேர்த்துட்டு இருந்தா அங்க என்ன இல்ல, தேவ நம்பிக்கை இல்ல. அப்படிப்பட்ட பயத்துல நீங்க சேர்த்தும் பொழுது நீங்க யாருக்கு அடிமையாயிருங்க, பணத்துக்கு அடிமையாயிர. பணம் தரித்திர மனநிலையில நீங்க சேர்த்துறதுனால இட் இஸ் டீமானிக். நல்லா புரியுதா? பணத்தை நீங்க சேர்த்து வச்சாலும், பணத்தை சேர்த்து வைக்கும் போது பயத்துல சேர்த்து வச்சீங்கன்னா, பயத்தின் மனநிலை உங்களுக்கு என்ன கொண்டு வருது, தரித்திரத்தை கொண்டு வருது. அந்த தரித்திர மனநிலை யாருட்டு இருந்து வருது, பிசாசுட்டு இருந்து வருது. அப்ப நீங்க சேர்த்துறதே என்ன ஆயிருது, டீமானிக். கண்கள் திறப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆனா நீங்க சேர்த்து வைப்பீங்க, கவலையே இல்லாம சேர்த்து வைப்பீங்க. இது ஐயோ இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் சேர்த்து மாட்டீங்க. தேவன் தருகிற ஞானத்திலிருந்து, தேவன் தருகிற ஐஸ்வர்யத்திலிருந்து சேர்த்து வைப்பீங்க. எப்படி சேர்த்து வைப்பீங்க? என்னுடைய ப்ரொவைடர் அவர், என்னுடைய பொக்கிஷசாலை அவர். அவர் என் தேவைகளை எல்லாம் என்ன பண்ணுவாரு, சந்திப்பார். என்கிட்ட தேவைக்கு அதிகமாக இருக்குதுன்ற மனநிலையில நீங்க சேர்த்து வைக்கும் பொழுது நிச்சயம் தேவன் உங்களுக்கு என்ன பண்றாரு, அதிகம் தருகிறவராக இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. பாருங்க, இப்போ இந்த தண்ணி ஃபுல்லா இருக்கு. இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு இந்த இதுக்கு தண்ணிய நிறைக்கிறேன். ஸோ சப்ளை வந்துட்டே இருக்கு. இப்போ இது நிரம்பி வழிகிறது வழிகிறது. என்னதுங்க, இப்போ வலியுது வலியுது. வலியும் போது இது என்ன ஆகுது, இன்னொரு கப்பையும் நிறைக்கிறது. ஸோ இட் இஸ் ஃப்ளோயிங், இட்ஸ் ஃப்ளோயிங். எங்க இருந்து சப்ளை வந்துட்டு இருக்கு, மேல இருக்கிற பாட்டில் இருந்து சப்ளை வந்துட்டு இருக்கு. ஆமென். ஸோ இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இட் இஸ் ஓவர் ஃப்ளோயிங். இப்போ இதுல தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி நான் சேவ் பண்ணனால கிடைச்சிச்சா, பதில் சொல்ல முடியுமா? இந்த தண்ணி சேவ் பண்ணனால கிடைச்சிச்சா? இல்ல. இட் இஸ் a continuous supply. இட் இஸ் அ கண்டினியூஸ் சப்ளை. இந்த சப்ளைக்கு கீழே நான் வேதத்தை தியானித்து நான் இங்க இருக்கிறதுனால என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் நிரம்பி வழிகிறது மாத்திரமல்ல, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கு. நிச்சயமாக உங்கள் கண்கள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. சோ இட் இஸ் அ கண்டினியூஸ் சப்ளை. சோ பாட்டில்ல நான் என்னுடைய இது கரத்துல இருக்கிறதுல நான் பிடிச்சு வைக்கிறதுனால அது ஆசீர்வாதம் இல்ல, இட் இஸ் அ கண்டினியூஸ் சப்ளை. நாங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் விருதுநகர்ல இருந்தோம். விருதுநகர்ல பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை. அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு கூட வராமல் இருக்கும். 20 days 15 days அப்படிதான் வரும். ஸோ நாங்கள் இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வரைக்கும் அவங்க மேலே 2 பேர் தான், நாங்கள் கீழே 2 பேர் தான். அந்த ஃபுல் டேங்கே நிறைஞ்சிரும். ஆனால் பாருங்க, அவங்களுக்கு மனசே இருக்காது, பார்த்து செலவு பண்ணுன்னு. உங்கள் மேலே இருந்து பார்த்தா எங்களுக்கு பைப்பில் தண்ணி வர்றது தெரியும். கரெக்டாக நின்றுட்டு இருப்பாங்க. 10வது குடம் அந்த எட்ஜுக்கு கூட வந்திருக்காது, டப்புன்னு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இந்த 10 குடம் தான் நான் அந்த 15 days நான் இது பண்ணணும். சரி, இது நல்ல தண்ணியோட பிரச்சனை எப்படின்னா, உப்பு தண்ணியும் அதே மாதிரி தான். அவங்க உப்பு தண்ணிக்கு 250 liter டேங்க் வச்சிருப்பாங்க. அந்த 250 liter டேங்கை நாங்கள் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 3 months அங்கே போய் நாங்கள் இருக்கும்போது, இல்லை நீங்கள் 2 பேர் தானே, அப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. தண்ணியெல்லாம் பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாங்க. ஏன்னா அங்கே தண்ணி கஷ்டம் தான், ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா மற்றவங்கள நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க மைண்டு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், நமக்கு நாளைக்கு வேணும், இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் கடைசியில் அந்த மாதிரி தான் இல்லாமல் போனாங்க, தண்ணி என்னமோ இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இதுவே நீங்கள் இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது, இப்போ இருக்கிற இங்கே திருச்சியில் இருக்கட்டும், பைப்பை எப்போ திறந்தாலும் என்ன இருக்கு, தண்ணி வந்துட்டே இருக்கு. அதுக்காக நம்ம சேர்த்து வைக்காம இல்ல, ஆனா we know the water is there. தண்ணி எப்பவுமே என்ன இருக்கு, இருந்து கொண்டே இருக்குன்றத மனநிலை வரும்பொழுது என் மைண்ட் என்ன ஆயிருது, அபண்டன்ஸ்ல வந்துருது. ஐயோ நான் பார்த்து செலவு பண்ணுங்க, நான் இருக்குதுதான், ஆனாலும் நம்ம ஞானமா செலவு பண்ண வேண்டாமா, பார்த்து செலவு பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்க உங்க விசுவாச குறைவை என்ன சொல்றது, ஞானம்ன்ற ஒரு லேபிளை போட்டு நீங்க மறைச்சிங்கன்னா அது அவிவிசுவாசமா தான் இருக்கும். உங்க விசுவாசம் தேவனை நம்பி இருக்கும் பொழுது உங்களுடைய ஐஸ்வர்யம் என்ன ஆகுது, அபண்டன்ஸ்ல இருக்கும். ஸோ ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருக்கும்படிக்கு நானும் நீங்களும் அழைக்கப்படலை. இப்ப நான் காமிச்சேன், we are the receiver from God and giver to the nation. சொல்லுங்க, I am called to
ரிசீவர் ஃப்ரம் த காட். நான் கடவுளுடைய சப்ளையிலிருந்து டைரக்டா வாங்கி ஐ எம் த ரிசீவர் ஃப்ரம் த காட் அண்ட் கிவர் டு த நேஷன். நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அநேகருக்கு முண்டு கொடுக்கிற பாத்திரமாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். ஜீவவாசனை சபை அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கு. we are the receiver from God. கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை பர்வதத்துக்கு நேரா என் கரங்களை உயர்த்தி வச்சிருக்கேன். அவரே என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அநேகருக்கு கடன் கொடுக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அநேகரை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் இந்த சபை அழைக்கப்பட்டிருக்கு. நாம் அநேகருக்கு மொண்டு கொடுப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்களேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். சோ உங்க பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை நான் பார்த்து பேசுறேன். நீங்க இந்த இனஃப் எனக்கு போதுன்ற மனையிலிருந்து எனக்கு அதிகம், எனக்கு மோர் தென், எனக்கு அளவுக்கு அதிகமாய் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிற வாழ்க்கைக்குள்ள நீங்க வரும்படிக்கு நான் பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. சோ நீங்க பயத்துல பணத்தை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ இது ஆயிரும் அப்படி ஆயிருமோன்ற மனநிலையிலிருந்து பணத்தை சேர்த்துக் கொள்வதற்கு சேர்த்து வைக்க நீங்கள் அழைக்கப்படல. ஹெவன்லி ஃபாதர் வில் ப்ரொவைட் மீ என்றதை அறிந்தவர்களாக நீங்க சேர்த்து வைக்கும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு தகப்பனை குறித்த அறிவு இல்லாததுனால இந்த இதுல நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க, ஃபெயில் ஆயிடுறாங்க. ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மை சப்ளைஸ் ஃப்ரம் காட். என்னுடைய தேவைகள், என்னுடைய நன்மையும் என்னுடைய கிருபையும் அவர்கிட்ட இருந்து வழிந்து கொண்டே இருக்கிறது. ஸோ டோன்ட் லேக் ஆஃப் ஃபெய்த். தேவன் மீது இருக்கிற அவிவிசுவாசத்தை ஞானம்ன்ற பேரை போட்டு லேபிள் போட்டு ஒட்டிடாதீங்க. ஸோ ஞானம் சேமிப்பு என்பது பயத்தினால் வருவது அல்ல, தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையிலிருந்து. அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார், நான் அநேகருக்கு எடுத்து கொடுக்கும்படிக்கு பாத்திரமாக என்னை மாற்றி இருக்கிறார் என்ற மனநிலையில நீங்க சேமிக்கும் பொழுது நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா வசனம் இப்படியா சொல்லுது. ஏன்னா ப்ராஸ்பரிட்டி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி ஹோல்டு பண்ணி எனக்கு வேணும், மற்றவங்களுக்கு என் குடும்பத்துக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணீங்கன்னா அதுவும் என்னதான், தரித்திரத்தின் மனநிலை தான். மொழிகள் 11:20 அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இது வாரி இணைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. சோ எனக்கு என் பிள்ளைக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும் சேர்த்து வச்சு கடைசியில் அதெல்லாம் எங்க சேர்த்து வச்சான்னு சொல்லாமே அந்த அழைச்சிட்டு போயிடுவான். அப்புறம் கடைசியில என்ன ஆயிரும், யாருக்கு இல்லாம கடைசியில அவங்க யாராயிருவாங்க, விருத்தியே அடைய மாட்டாங்க, வறுமைக்குள்ள போயிருவாங்க, தரித்திர மனநிலை. சோ சேர்த்து வைக்கிறதுன்றது நல்லதான, பயத்துல இவன் எடுத்துட்டு போயிருவான் அவன் எடுத்துட்டு பயத்துல சேர்த்து வச்சீங்கன்னா நீங்க வறுமைக்குள்ள போறீங்க. ஆனா தேவன் என்னுடைய சப்ளையரா இருக்கிறாரு, நான் முண்டு கொடுக்க தேவன் என்னுடைய ஐஸ்வர்ய பொக்கிஷ சாலையிலிருந்து எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பாருன்றதுல நீங்க கொடுப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. சோ ஸ்காசிட்டினானது குறைவின் பான்மைன்றது என்னதான், தரித்திரத்தின் மனநிலை தான். ஸோ குறைவுபட்டு போயிருமோ, நான் உங்களுக்கு கொடுத்தா குறைவுபட்டு போயிருமோ. சில டைம்ல எங்க வீட்டுக்காரர் எங்க கணவர் இப்படி சொல்றது உண்டு. பெரிய பெரிய அந்த எஸ்டேட்ஸ் இடம் பார்க்க போகும்போது பெரிய ஜாம்பவான்ஸ் இல்லை வெள்ளையும் சொல்லையும் போட்டு தான் வருவாங்களாம். ஆனா ஒரு ரூபா காஃபி கொடுக்கறதுக்கு கையில இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, காசு எடுக்க மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தவங்க பிச்சைக்காரங்க வந்தா கூட அந்த ஒரு ரூபாவை எடுத்து ஒரு 5 ரூபா எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மைண்ட் இருக்காது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது என்னது, நம்மகிட்ட அழிச்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்துடக்கூடாது. புத்தி பாருங்களேன். ஏன்னா எனக்கு ஏன் ஐஸ்வர்யம் எனக்கு அதை கொடுக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில வீட்டுல இருந்து இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, படியை தாண்டி கொடுக்க கூடாது, படிக்குள்ள இருந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா என்ன மனநிலை, பணம் அவங்களை விட்டு போயிருமோன்ற பயம். ஆனா பயம் இல்லாம நீங்க கொடுத்து பாருங்களேன், எல்லா சூழ்நிலையிலும் நீங்க கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமொழிகள் 11:25 உதார குணம். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமென். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். சோ உன் ஆத்துமா வாழ்வது போல when you have என்ன சொல்றது, abundance giving heart, your soul prosper. உங்க ஆத்துமா சுகித்திருக்கும், உங்க ஆத்துமா செழித்திருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்களா, தண்ணீர் பாய்ச்சுகிறவனோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுங்க. நீங்க தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கீங்க, அநேகரோட வாழ்க்கைக்கு பிளஸ்ஸிங்கா மாறுறீங்க, ஆசீர்வாதமா மாறுறீங்க. அதனால உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும்.
நீங்க உங்களுக்கு உங்க சப்ளைல இருந்து அவர்கிட்ட இருந்து நீங்க பெற்று பெற்று அநேகருக்கு கொடுக்க 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 நீங்களும் என்ன பண்ணப்பட்டிருப்பீங்க, கொண்டு இருக்குங்க, தண்ணீர் பாய்ச்சப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஏன்னா நீங்க ஜீவ தண்ணீர் இடத்திற்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்க ஜீவ தண்ணீர்ல இருந்து அங்க என்ன இருக்கும், ஊற்று பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ அபண்டன்ஸ் மைண்ட் செட். என்னது அபண்டன்ஸ்? அளவில்லாமல் எனக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற மனநிலை உங்களுக்கு எப்ப வரும்னா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் ஆத்துமா செழித்திருக்கிறது, சுகித்திருக்கிறது, அது போல நீங்கள் எல்லாவற்றிலும் சுகித்திருப்பீர்கள், எல்லாவற்றிலும் செழித்திருப்பீர்கள். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அங்க குறைவு கிடையாது, அங்கே பெருக்கும். நீங்கள் பயத்திலிருந்து சேகரிக்க வேண்டியதில்லை, பயத்திலிருந்து எதையும் செய்ய வேண்டியதில்லை. என் அப்பா எனக்கு தேவைகளை சந்திப்பார். என் அப்பா தான் என்னுடைய டைரக்ட் சப்ளை. நான் எந்த மனுஷன் இருந்து வர சப்ளையோட கனெக்ட் ஆகல. ஐயோ இவங்க இன்னைக்கு 100 ரூபா கொடுக்கலனா நாளைக்கு என்ன போடுவோமோ அப்படின்ற கவலை இல்லை. நம்ம சப்ளை யாரு? அவரு தான். அவர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். So I am called to live in the kingdom mindset. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலையிலிருந்து உன்னதங்களிலே அவரோடு கூட இருந்து நான் செழித்திருக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அழைக்கப்பட்ட நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் வாழ்வீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எழுந்து ஜெபிப்போமா? ஓ தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துறோம் தகப்பனே. வாங்களேன். ஓ தேங்க்யூ. ஓ ரீபைடே நான் கை பிடிச்சு நிறைய நம்ம கரம் பிடிச்சு ஜெபிக்கிறதுனால நிறைய அற்புதங்கள் தொடங்கி, இந்த டிராவல் வித் ஜீசஸ் தொடங்கி நிறைய அற்புதங்கள் நடக்குது. ஸோ கணவன் மனைவியா இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், கரம் பிடித்து ஜெபியுங்கள், அங்கே ஒரு மாற்றம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் ஃபாதர், நன்றி செலுத்துறேன்ப்பா. நன்றி செலுத்துறேன் தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா நீ நல்லவர். அப்பா நீர் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்குறீங்கப்பா. அப்பா நாங்கள் கொடுக்கிற சந்ததியாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, அவங்க ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வார்களாக, வேதத்தை தியானிப்பார்களாக, வேதத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை அப்பா தகப்பனே அவர்கள் அறிந்து கொள்வார்களாக, அவர்கள் புரிந்து கொள்வார்களாக. அப்பா நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம்ப்பா தகப்பனே. பற்றாக்குறையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அவருடைய பற்றாக்குறைகள் நீங்குவதாக தகப்பனே. தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக தகப்பனே. தரித்திரத்தின் மனநிலை மாறுவதாக தகப்பனே. உதார குணமுள்ள ஆத்துமாக்கள் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப நாங்க எங்கிருந்து எப்படி சேவ் பண்ணணும்ன்ற ஞானத்தை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். நாங்க பிளஸ் பண்றோம் தகப்பனே. வறுமையில் வாடு தவிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க அப்ப அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அந்த வருத்தம் பசிதாகம் எல்லாம் நீங்கி போகட்டும். அப்பா தகப்பனே நீ சிலுவையில் எல்லா வேதனை வருத்தத்தை நீங்க நீக்கிட்டீங்க டாட். Let all the demonic functions எல்லாம் cast out with the name of Jesus Christ. ஆமென். எல்லாரும் சுகம் பத்திரமா இருப்பார்களாம், சுகித்திருப்பார்களாம், பலத்திருப்பார்களாம், பூரண சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.